எஜுகேஷன் லோன் எல்லாம் இருந்ததுன்னா, இந்த கடன் எல்லாம் இருந்ததுன்னா முதல் கடன் பிரச்சனைகளை தீர்த்தோம்ங்க. கடனை வச்சுக்கிட்டு நான் வந்து சேமிப்பு கொள்ள போறேன்னு சொன்னா அது உபயோகம் இல்லாத விஷயமா மாறி போயிடும். ஏன்னா இங்க நீங்க வட்டி கட்டிட்டு இருப்பீங்க, அங்க அந்த சேமிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுக்காதுங்க. இளைஞர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னங்க, நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம், சம்பளம் வந்து நமக்கு ஒரு 25,000 கிடைக்குதுன்னா அவங்க முதல் எது தவிர்க்கணுன்றதை பார்க்கணுங்க. ஏன்னா நீங்கள் வந்து வேலைக்கு போன உடனே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துங்க அங்கே வந்து கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க, பர்சனல் லோனு கூப்பிடுவாங்க, இஎம்ஐஸ் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ இதை முதல் தவிர்க்கணுங்க. இளம் வயதிலேயே வந்து சேமிக்க பழக்கணுங்க கண்டிப்பாக. ஏன்னா சேமிப்புன்றது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. நீங்கள் 100 ரூபாய் இருந்தால் கூட ஒரு கோல்டு பீஸ் வாங்கலாங்க. நான் வந்துங்க ஒரு 2 லட்சம் வந்தால் தான் சேமிப்பேன், இல்லை கையில் 5,000 ரூபாய் இருக்கும்போது தான் நான் சேமிப்பேன்னா அதெல்லாம் சேமிப்பு கிடையாதுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களால் சேமிக்க முடியாதுங்க. 2 லட்ச ரூபா உங்கள் கையில் இருக்குன்னு சொன்னால் சேமிக்கிற மைண்டு போயிங்க செலவு பண்ணுற எண்ணம் தான் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். சேமிப்புன்றது 50 100லேருந்து ஸ்டார்ட் ஆகணுங்க. இளம் வயசில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா மெதுவாக கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுங்க, கொஞ்சம் வந்துங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் தங்கம் வெள்ளி இப்படி பிரித்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னாங்க அது உங்களுக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்கணும். இங்கே ஏஜ் தான் ரொம்ப முக்கியங்க. ஒரு ஏஜ்டு பர்சன் அவங்க வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லேயோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட், நான் கல்யாணத்துக்கு வச்சுருக்கேங்க, நான் ஃபீஸ் கட்ட வச்சுருக்கேங்க, அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் ஏதாவது இருந்தால் அதை கொண்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கஷ்டங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணுன்னாங்க, நீங்கள் எந்தெந்த மாதிரியான ஆப்ஸை வந்து ரெஃபர் பண்ணுவீங்க இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு? இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இந்த ஆப் நீங்கள் எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் வந்து பெஸ்ட்டுன்ற மாதிரி எது? நீங்கள் ரிசர்வ் பேங்க்கோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே 170 பேர் அதை தான் பயன்படுத்துகிறாங்க. ட்ரேடிங் வந்து எந்த அளவுக்கு நம்ம பணத்தை காலி பண்ணுற ஒரு டாக்டிக் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருக்கிற யாருமே ட்ரேடுக்குள்ளே வரக்கூடாது. நான் வந்துங்க ட்ரேட் பண்ணி மளிகை வாங்கணுங்க, நான் ட்ரேட் பண்ணி வாடகை கட்டணுங்க, நடக்கவே நடக்காதுங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணி கரெக்டான ட்ரேடராக இருந்து லாபம் வந்தால் நீங்கள் மளிகைனா வாங்கிக்கிங்க, வாடகைனா கட்டிங்க. ஆனால் ஃபோர்ஸ் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ரிவர்ஸ் ஆகிடும். நான் வந்து ஒரு டிரைவராக இருக்கேன், நான் ஸ்விக்கியில் இருக்கேன், நான் ஜொமேட்டோவில் இருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் அந்த வேலைக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுமே ஒழிய இதுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாதுங்க. ஏன் வரக்கூடாதுன்னாங்க, உங்களோட பணி வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. அதை தாண்டி நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஏன்னாங்க இது ஒரு நிமிஷம் போனாலும் மாறிடுவாங்க. அப்போ நீங்கள் வந்துங்க ட்ரேடிங்குள்ளே வரக்கூடாதுங்க. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே வந்து படித்து முடித்தோன்னு ஒரு வேலைக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அதை வந்து லேவிஷாக செலவு பண்ணாமல் அவங்க சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்தை வந்து எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்கன்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல விஷயமும் கூட. ஆனால் இப்படி வந்து நம்ம படித்து முடித்து ஃபஸ்ட்டே வந்து வேலைக்கு போய் அதுலேருந்து நமக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வருது அப்படின் போது நிறைய பேர் வந்து நான் கொஞ்ச நாள் செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே நான் சேவ் பண்ண ஆரம்பித்தா கூட ரிட்டையர்மெண்ட் வரும்போதே என் கையில் ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்லையும் இருப்பாங்க. இது ரெண்டுத்துல எது சரி? இப்போ படித்து முடிக்கிற இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் ஃபினான்ஸில் தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவைதான். அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சிம்பிள் ட்ரிக்ஸ் ஃபவுண்டரும் இன்ட்ராடே ஸ்பெஷலிஸ்டுமான திரு தாமோதரன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து இந்த 20ஸ்லேயே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு 22 23 வயசில் வந்து மேக்ஸிமம் 24 இயர்ஸில் வந்து ஒருத்தர் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னும் போது உடனே அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணுமா, இல்லை ஒரு 6 இயர்ஸ் வந்து அந்த அவரோட லைஃப் எல்லாம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 31ல் இன்வெஸ்ட் பண்ணால் போதுமா? எது பெஸ்ட்டாக இருக்கும்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா படிப்பும் சேமிப்பும் ரொம்ப முக்கியமானதுங்க. படிப்பும் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க இல்லைங்களா? அப்போ நம்மளை வந்து அடுத்த நிலைக்கு எது கொண்டு போகணும்னா படிப்பும் சேமிப்போங்க. அப்போ இளைஞர்கள் வந்துங்க படிக்கும்போதே ஒரு குறிக்கோள் வச்சுக்கணுங்க. நம்ம என்ன ஆக போகும்ன்ற ஃபஸ்ட்டு குறிக்கோள். இப்போ நான் நிறைய பேர் நான் வந்து சந்திக்கிறேங்க. அவங்க வந்து படித்தது ஒன்றா இருக்குங்க, அவங்க வேலை செய்கிற இடம் வந்து வேறவா இருக்குங்க. ஒரு அர்ஜென்ட்டில் போயிட்டுங்க ஏதோ ஒரு வேலையை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ வந்து இளைஞர்கள் நம்ம பேசும்போது அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கணுங்க. படிக்கும்போதே அதுக்கு உண்டான இலக்கை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னாங்க அந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய கமிட்மெண்ட்ஸ் இருக்காதுங்க. அது அவங்களுக்கு உண்டான காலங்க, அந்த இளைஞர்களுக்கு உண்டான காலம். அவங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பருவங்க அதுங்க. அப்போ அவங்க என்ன ஆகணும்னு நினச்சி ஒரு இலக்கை நோக்கி போனால் அதை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால்
அதனால் வந்துங்க நம்ம படித்து முடித்த உடனே ஏதோ ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கணுன்றதை விட ஃபஸ்ட்டு அவங்களோட கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அதை நோக்கி அவங்க போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு மன திருப்தி வந்து கண்டிப்பாக இருக்குங்க. இளம் வயதிலேயே வந்து சேமிக்க பழகணுங்க கண்டிப்பாக. ஏன்னா சேமிப்புன்றது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. நடுவில் கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா சேமிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து கையில் சம்பாதிச்சாலும் கடனில் தான் அவங்க வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் இங்கே மட்டும் இல்லைங்க, நாங்கள் நிறைய வெளிநாடெல்லாம் போகிறோங்க. வெளிநாட்டில் இங்கேருந்து பார்த்திங்கன்னா கடல் கடந்து போய் வேலைக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டுக்கு உண்டான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே அவங்க போயிடுறாங்க. அந்த நாட்டுக்கு உண்டான லைஃப் ஸ்டைலில் போகும்போது இங்கே எப்படி நம்ம நாட்டில் வேலை செய்யும்போது கஷ்டப்படுறோமோ அதே கஷ்டத்தை தான் அவங்களும் அங்கே வந்து பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போகும்போது நம்ம எதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறோம்னாங்க, கொஞ்சம் நிறைய பணம் சேர்த்துட்டு நம்ம இங்கே வரும்போது ஒரு நல்ல செட்டில் ஆகணும்ன்ற எண்ணத்தோடு தான் வராங்க. நாங்கள் அங்கே நிறைய பேரை சந்திக்கும் போது என்னென்னாங்க இதே பிரச்சனைக்குள்ளே தான் அவங்க வந்து இருக்காங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு அந்த கோல் இல்லைங்க. நம்ம வந்து வெளிநாட்டுக்குள்ளே போயிருக்கோம், நம்ம நிறையா சம்பாதிக்கிறோம், இதுலேருந்து நம்ம சேமித்து திரும்பி ஊருக்குள்ளே வரும்போது ஒரு இன்னொரு நிலைக்குள்ளே நம்ம வரணும்ன்ற எண்ணம் வந்து இருக்கணுங்க. இளைஞர்களுக்கு கண்டிப்பாக சேமிப்பு ரொம்ப முக்கியமானதுங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. கண்டிப்பாக சார். இப்போ சேவ் பண்ண ஆரம்பிக்கிறோம், இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம், அடுத்த லெவல் வந்து சேவ் பண்ணுறதா இருக்கணுமா, இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கணுமா, இல்லை நிறைய பேர் வந்து எஜுகேஷ்னல் லோன் வாங்கி தான் படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த லோனெல்லாம் வந்து செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ண ஆரம்பிக்கணுமா, எது ஃபஸ்ட்டு பண்ணணும்? எஜுகேஷ்னல் லோனுன்றதும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் தான் சொன்ன படிப்பு ரொம்ப முக்கியமானதுங்க இளைஞர்களுக்குங்க. அப்போ வந்து ஒரு 20-25 வரைக்கும் கூட படிக்கலாங்க. எடுத்த உடனே வந்துங்க நான் ஒரு டிகிரி முடிச்சுட்டு உடனே வேலைக்கு போகணுமன்ற, அதாவது குடும்ப சூழல்ன்றது வேறாங்க. அதை தாண்டி எனக்கு அந்த கட்டாயம் இல்லை அப்படின்னும் போதுங்க அவங்க படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அடுத்து ஒரு டிகிரி வச்சுருக்கோம்னா இன்னொரு டிகிரி வச்சு நம்ம சொன்ன மாதிரி இலக்கை நோக்கி போகும்போது இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து நல்லதுங்க. இந்த மாதிரி எஜுகேஷன் லோன் எல்லாம் இருந்ததுன்னா, இந்த கடன் எல்லாம் இருந்ததுன்னா முதல் கடன் பிரச்சனைகளை தீர்த்துடணுங்க. கடனை வச்சுக்கிட்டு நான் வந்து சேமிப்புக்குள்ளே போகிறேன்னு சொன்னால் அது உபயோகம் இல்லாத விஷயமா மாறி போயிடும். ஏன்னா இங்கே நீங்கள் வட்டி கட்டிக்கிட்டு இருப்பீங்க, அங்கே அந்த சேமிப்பு உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்காதுங்க. எந்த கடனாக இருந்தாலும் சரிங்க, முதல் கடனை முடிச்சிடணுங்க. உங்களோட உழைப்பில் வர்ற அந்த சம்பளத்தில் முதல் கடனை முடிச்சுட்டு மைண்டை வந்து ஃப்ரீ பண்ணிடணுங்க. ஏன்னா கடன் இல்லைனா தான் நீங்கள் வந்து அடுத்த நிலைக்கு போக முடியும். இல்லைனா அது உங்களை வந்து உறுத்திக்கிட்டே இருக்கோங்க. அது எஜுகேஷன் லோனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உடனடியாக கடன் இருந்ததுன்னா அந்த கடனை முடிக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு சேமிப்புக்கு தானாகவே நம்ம வந்து வந்துடுவாங்க. ஓகே சார், இப்போ நிறைய நம்ம கேள்விப்படுறது வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது. எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நம்ம இந்த சேவ் பண்ணிவிட்டு அது நமக்கு கடனெல்லாம் அடைச்சிட்டு நமக்கு தேவையான விஷயங்களெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறத தொடங்கணுமா, இல்லை நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை தொடங்குறோம் அப்படின்னும் போது எப்போ தொடங்கினா கரெக்டாக இருக்கும், இல்லை எவ்வளோ ஒரு அமௌண்ட் வச்சுருக்கணும் எமர்ஜென்சி ஃபண்டில்? ஒருத்தர் வேலைக்கு போகிறாருன்னாங்க கண்டிப்பாக 3 மாதம் சேலரி வந்துங்க அவருக்கு வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு 3 மாதம் பத்தாதுங்க, 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக வந்து இருந்தாகணுங்க. முதல் எமர்ஜென்சி ஃபண்டை தான் ரெடி பண்ணணுங்க. இப்போ ஒருத்தர் வேலைக்கு போகிறாருன்னா இம்மிடியேட்டாக வந்து என்ன பண்ணோன்னா, நான் வந்து 20,000 50,000 1,00,000 சம்பாதிக்கிறோம்னாங்க அதில் வந்துங்க ஒரு 20% முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அதை வந்துங்க எமர்ஜென்சி ஃபண்டாக எடுத்து வச்சிருந்தோங்க. ஒரு வருடம் கழித்து நம்ம பார்க்கும்போது ஒரு வருடம் 1.5 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸோட அந்த நெட் அமௌண்ட் வந்து நிற்கணுங்க. அப்போ தான் வந்து எமர்ஜென்சி ஃபண்டுன்றது எதுக்காகன்னு சொன்னாங்க, வேலை வாய்ப்புகள் இன்றைக்கி வந்து ரொம்ப சுருங்கிக்கிட்டு இருக்குங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு வேலை போயிடுச்சின்னு சொன்னாங்க. நேற்று போன மாதம் வரைக்கும் அந்த குடும்பம் என்ன சூழலில் இருந்ததோ அதே சூழலில் இன்னும் 3 மாதம் இருக்கும் போது தான் இவர் வந்து ஃப்ரீயாக போய் இன்னொரு இடத்துல வேலை வந்து தேட முடியுங்க. அப்போ எமர்ஜென்சி ஃபண்டுன்றது கண்டிப்பாக வேணும். சில முதியவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு திடீர்னு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரவங்க, அந்த மாதிரி இருக்கும்போதுங்க கண்டிப்பாக வேலை சேர்ந்த உடனேங்க நீங்கள் சேவிங்ஸ் போகிறதுக்கு பதிலுங்க எமர்ஜென்சி ஃபண்டை டெவலப் பண்ணிடுங்க. ஒரு 6 மந்த்துக்கு உண்டான எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேவிங்ஸ்குள்ளே வரதான் நல்லதுங்க. ஓகே, இப்போது புதுசாக ஒருத்தர் வேலையில் சேர்ந்துருக்காரு, முதல் மாதம் சம்பளம் வாங்கியாச்சு, ஒரு 25,000ன்னு வச்சுப்போம் மினிமமாக. இப்போ அவர் வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அந்த 25லேருந்து எவ்வளவு நம்ம சேவ் பண்ணணும்? யூஸ்வலாக வந்து நம்ம சேமிப்பு போக தான் மீதம் இருக்கிற தொகையில் நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணணும்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 25,000 ரூபா சம்பாதிக்கிற ஒரு சராசரி முதல் தலைமுறையோ இல்லை ஃபஸ்ட்டு அந்த பர்சன் எவ்வளோ சேர்த்து வைக்கணும்? அதாவது முன்னாடியெல்லாம் சேமிப்பு போக செலவு பண்ணதுங்க, இப்போ செலவு தான் வந்து முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்குங்க. முதல் வந்துங்க இளைஞர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னங்க, நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம், சம்பளம் வந்து நமக்கு ஒரு 25,000 கிடைக்குதுன்னா அவங்க முதல் எது தவிர்க்கணுன்றதை பார்க்கணுங்க.
ஏன்னா நீங்கள் வந்து வேலைக்கு போன உடனே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துங்க அங்கே வந்து கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க, பர்சனல் லோனு கூப்பிடுவாங்க, இஎம்ஐஸ் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஏன்னா சம்பாதிக்காத வரைக்கும் உங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுங்க. சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே அடுத்த நாளைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் கொடுக்குறவாங்கன்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை முதல் தவிர்க்கணுங்க. ஏன்னாங்க கார்டு இல்லாத வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்க, இருந்தமா இல்லையா, லைஃப் ஸ்டைல் இருந்துக்கிட்டு தானே இருந்தது. அந்த ஸ்டைலை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணுங்க. ஏன்னா இப்போ நாங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா போய் பார்க்கும்போது ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர்கிட்ட நாங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரத்தையே பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு வந்து பெரிய இஎம்ஐ இந்த மூணும் வந்து பெரிய அளவில் வந்து அவங்கள வந்து அழிச்சிருக்குங்க. அப்போ அடிப்படை காரணம் என்னன்னாங்க, அந்த பணம் வாங்கும்போது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க, அந்த சம்பளம் வரும்போது பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குதுங்க, அதோட வேல்யூ வந்து பணத்தோட வேல்யூ வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குதுங்க. அப்போ இப்போ தான் நான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன், இதுதான் என்னோட முதல் சம்பளம்னா அப்போத்துலேருந்தே நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் போயிடணுங்க. எது தேவையான செலவு, எது தேவையில்லாத செலவுன்றதை நீங்கள் முதலே வந்து முடிவு பண்ணிடணுங்க. நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு புது இடத்துக்கு போது நீங்கள் தான் புதுசுங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்கலாம் ஏற்கனவே இருக்கிற சூழலில் பழகினவங்க. ஒருத்தர் ஒரு பொருளை வாங்கி வச்சுருப்பாருங்க, அவர் வந்து அதை பற்றி பெருமையாக பேசுவார். இன்னொருத்தர் இன்னொரு பொருளை வாங்கி வச்சுருப்பார், அவர் அதை பற்றி பெருமையாக பேசுவாருங்க. நீங்கள் அவங்க பேசுறதுக்குள்ளெல்லாம் மெதுவாக போய் அவங்களுக்குள்ளே நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை வாங்கணுன்ற எண்ணம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியில் வரும்போது கிரெடிட் கார்டு வாங்கிடுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பர்சனல் லோன் வாங்கிடுவீங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லாமல் நீங்கள் ஒரு இடத்துல சுருங்கிடுவீங்க. அதனால் இளைஞர்கள் வந்து முதல் நம்ம போகும்போதுங்க நமக்கு எது தேவை எது தேவையில்லை, நம்ம குடும்ப சூழல் என்ன, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்ம குடும்ப சூழல் என்ன. இந்த 25,000 ரூபாயில் வந்துங்க என்னால் 2,000 ரூபாய் சேமிக்க முடியும்னு சொன்னால் அந்த சேமிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே ஒழிய இந்த 2,000 நான் செலவு பண்ணிட்டேன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் வந்து ஜீரோலேருந்தே ஒவ்வொரு மாதம் நீங்கள் வாழ்க்கை தொடங்குற மாதிரி ஆகிடுங்க. சார், இப்போ ஈஸியான, சேஃபான, சிம்பிளான சேவிங்ஸ்னால் எதை சொல்கிறது? ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து சேவிங்ஸ் அப்படின்னாலே கோல்டு இல்லை ரியல் எஸ்டேட், ஒன்று நகை காயின்ஸாக வாங்குறது, இல்லை லேண்டு, சின்ன லேண்டாக இருந்தாலும் எலி விலை ஆனாலும் தனி விலை வேணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லேண்டு வாங்குறாங்க. இது இல்லாமல் சேஃபான, ஈஸியான, சிம்பிளான சேவிங்ஸ் மெத்தட்னு எதை சொல்லுவீங்க? ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா அது மாதிரி இவங்க பெரியவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று மண்ணில் போடு இல்லை பொண்ணில் போடுன்ற மாதிரி. ஏன்னா அன்றைக்கி வந்துங்க பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்க. அதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் 2 தாங்க, ஒன்று தங்கம் இல்லைனா வந்து ரியல் எஸ்டேட் வாங்கி போடுவாங்க. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வந்துருச்சுங்க, நிறைய விதமான வாய்ப்புகள் வந்து உருவாயிருச்சுங்க. இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு தான் மனசு வேணுமே ஒழிய ஆனால் சேமிப்புக்கு உண்டான விஷயங்கள் வந்து இன்றைக்கி நிறையா வந்துருச்சுங்க. இன்றைக்கி 100 ரூபா இருந்தால் கூட ஒரு கோல்டு பீஸ் வாங்கலாங்க, 60-70 ரூபாலேயே இன்றைக்கி வந்து கோல்டு பீஸ் கிடைக்குதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து நிறைய வந்துருச்சுங்க. இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் இருக்குங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குங்க, கிரிப்டோக்கெல்லாம் இன்றைக்கி வந்து போயிட்டாங்க, கிரிப்டோக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது என்ன ஆகும்னாங்க சின்ன சின்ன அமௌண்ட்டில் சேமிக்கணுங்க. நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறதுங்க, இந்த சேமிப்புக்கு வந்து இது ஒரு பெரிய கலைங்க சேமிப்புன்றதுங்க. நான் வந்துங்க ஒரு 2 லட்சம் வந்தால் தான் சேமிப்பேன், இல்லை கையில் 5,000 ரூபாய் இருக்கும்போது தான் நான் சேமிப்பேன்னா அதெல்லாம் சேமிப்பு கிடையாதுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களால் சேமிக்க முடியாதுங்க. 2 லட்ச ரூபா உங்கள் கையில் இருக்குன்னு சொன்னால் சேமிக்கிற மைண்டு போயிங்க செலவு பண்ணுற எண்ணம் தான் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஏன்னா கையில் நிறைய பணம் இருக்கு இல்லையா, உடனே செலவு பண்ணுறதுக்கு தான் நீங்கள் போவீங்களே வழியே சேமிக்கிறதுக்கு போக மாட்டேன். சேமிப்புன்றது 50-100லேருந்து ஸ்டார்ட் ஆகணுங்க, அதுதாங்க நல்ல முறைங்க. நீங்கள் ஒரு 100 இன்றைக்கி வந்துங்க ஒரு 100 ரூபாய் இருக்கா, ஒரு கோல்டு பீஸ் வாங்கி போட்டோமா, சில்வர் பீஸ் வாங்கி போட்டோமா, இல்லை ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம வந்து ஆட் ஆகணுமா, இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன அமௌண்ட் சேர்க்கும் போது என்ன ஆகும்னா ஒரு 100 ரூபாவை நீங்கள் ஒரு 1000 ரூபாய் ஆக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கே ஒரு உற்சாகம் வந்துடுறாங்க, 1000 ரூபாய் சேர்ந்துருச்சா அப்படின்ட்டுங்க. நீங்கள் வந்து இந்த சின்ன குழந்தைங்க கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா கொடுத்து பாருங்களேன், உடனடியாக போய் ஏதாவது சாக்லேட் வாங்கி சாப்பிடணும்னு அடம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் 10 ரூபா கொடுத்துட்டு கையில் ஒரு உண்டியை கொடுத்து பாருங்க, அதில் தான் போடுவாங்க. போட்டுங்க அட்லீஸ்ட்டுங்க அந்த உண்டி ஃபில் ஆகிற வரைக்குமாவது வெயிட் பண்ணுவாங்க. வர்றவங்க முன்னாடி எல்லாம் அந்த உண்டியை குலுக்கி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதை சேர்க்கிற ஆர்வம் வந்தால் அவங்களுக்கு வரும். அது நிறைஞ்ச வழி வேணும்னா அதை உடச்சி எடுப்பாங்களே வழியா, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஃபுல் ஆகிறதுக்கு தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தாங்க சேமிப்புங்க. அப்போ சேமிப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அமௌண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நான் பெரிய அமௌண்ட் வாங்கி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொன்னால் அதில் வந்து வாய்ப்புகள் உங்க வந்து நகர்ந்து போயிட்டே இருக்கோங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து மேல் நோக்கி போயிட்டே இருக்கு, நாங்கள்லாம் வாங்க முடியுமா தங்கம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் உருவாகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மேல் நோக்கி போகிற தங்கத்தை நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தால் இன்னும் மேல் நோக்கி போயிட்டே தான் இருக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற 100 ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணுங்க தங்கத்தில், இன்றைக்கி இருக்கிற 100 ரூபாய் நீங்கள் வெளியில் முதலீடு பண்ணுங்க, அது மேலே போகட்டங்க. நம்ம சக்திக்கு உண்டாந்த நம்ம சேர்த்துக்கிட்டே வரும்போது நீங்களும் தங்கத்தில் தானே முதலீடு பண்ணுறீங்க. இப்போ முதலீட்டுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க, அதுக்கு உண்டான மனம் தான் இங்கே வந்து நிறைய பேருக்கு இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ், ஆசைகள் நிறைய இருக்கிறதுனால இதுல டைவர்ஷன் போக மாட்டேங்குது. அந்த ஆசைகள் எங்க உருவாதுன்னாங்க, பிரச்சனைகள் எங்கன்னா வீண் செலவு தாங்க. இப்போ நார்மலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க
ஒருத்தர் சம்பளம் வாங்கினோடனே பார்த்தீங்கன்னா பெரிய செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ் போகிறதுங்க, இல்லைன்னா ஹோட்டல்ஸ் போகிறதுங்க. இது அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாரும் பணத்துக்கு உண்டான வேல்யூ வந்து யாருக்கும் தெரியறது இல்லைங்க. ஏன்னா இன்றைக்கி யாரும் வந்து பணத்தை வந்து நம்ம எண்ணி கொடுக்கறது கிடையாதுங்க. எல்லாம் வந்து ஃபோன்பே ஜிபே வந்த உடனேங்க நம்ம என்ன பண்ணுறோன்றதே தெரிலங்க. டக்குன்னு அங்கங்கே போயிட்டுருக்கோம். அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் வந்து எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாமலே நம்ம வந்து செலவு பண்ணுற பழக்கங்களை வந்து நம்ம வந்து உருவாக்கிக்கிட்டோங்க. இதிலிருந்தெல்லாம் முதல் மாறணுங்க. ஃபஸ்ட்டுங்க வீண் செலவுகள்ன்றது வந்துங்க ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுங்க. அவங்க தான் வந்து முடிவு பண்ணணும், இது வந்து தேவையில்லாத செலவு, இது வந்து தேவையான செலவு. இதை வந்து நம்ம கட் பண்ணோம்னா ஒரு 200 ரூபாய் நமக்கு மிச்சமாகும். 5 சினிமாவை வந்து 2 சினிமா ஆக்கிட்டோம்னா ஒரு 300-400 ரூபாய் மிச்சமாகும். ஓடிடி ஆப்ஷன் கூட இருக்கு, நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி அவங்க முடிவு பண்ணும்போது என்ன ஆகும்னா மெதுவாக அதை வந்துங்க சேவிங்ஸாக அவங்க கொண்டு வரும்போதுங்க அவங்களுக்குள்ள ஒரு உந்துதலும் ஒரு உற்சாகம் வர ஆரம்பிக்குங்க. சேமிக்கிற பழக்கம் வர ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும்னா செலவு பண்ணுற பழக்கம் குறைய ஆரம்பிச்சிடுங்க. ரைட் சார். சார் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒருத்தர் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாரு, அவருக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் இதிலலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு தாட் இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டா, இல்லை ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டா, இல்லை வேறு எந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்? அதாவது வயசை கருத்தில் வச்சுக்கணுங்க. ஒரு ஏஜ்டு பர்சன் அவங்க வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லேயோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட், நான் கல்யாணத்துக்கு வச்சுருக்கேங்க, நான் ஃபீஸ் கட்ட வச்சுருக்கேங்க, அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் ஏதாவது இருந்தால் அதை கொண்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கஷ்டங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணுன்னாங்க, போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை பேங்க்லேயோ இல்லை கவர்மெண்ட் பாண்ட்ஸோ இந்த மாதிரி வாங்கி சேஃபர் சைடாக அதில் வர்ற இன்ட்ரெஸ்ட்டை வச்சு வந்துங்க நிறைய பேர் வந்து அதை வச்சு லைஃப் ஓட்டினாங்க. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. விஆர்எஸ் கொடுக்குறவங்க, ரிட்டையர்ட் கொடுக்குறவங்க, ரிட்டையர்ட் ஃபண்ட் வர்றவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தன் யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறதுங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுங்க அது குறையும் போது பெரிய பாதிப்புக்குள்ளதாக ஆகுறாங்க. இது அவங்களோட கடைசி பணங்க. அந்த கடைசி பணத்தை அவங்க பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வந்துங்க கேரண்டி ரிட்டர்ன்ஸ் எங்கே கிடைக்குமோ கம்மியாக கிடைச்சாலும் பரவாயில்லைங்க, பாதுகாப்பாக இருக்கிற இடத்துல போயிடனாங்க. அதே இளம் வயசில் இருக்கிறவங்க, ஒரு 20 வயசு 25 வயசு 30 வயசில் இருக்கிறவங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. வாழ்க்கை வந்து ஒரு நம்பிக்கை தாங்க இல்லைங்களா. இன்னும் நமக்கு வந்து நிறைய காலங்கள் இருக்குன்றதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் போகலாம், இல்லை டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே போகலாம், ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே டைரெக்டாக போகலாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அனலைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து நிறைய பேருக்கு வந்துருச்சுங்க, வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. நாங்கள்லாம் இருந்த காலத்தில் வந்து ஒரு கம்பெனியை பற்றி முழுசாக தெரியுமான்னு தெரிஞ்சுக்கின்ற வாய்ப்புகள் கிடையாதுங்க. அன்றைக்கி வந்து நெட்டு கிடையாதுங்க, ஒன்றும் எல்லாமே ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்டாக இருந்த காலத்தில் ஒரு கம்பெனி இருக்கா இல்லையானே எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் தட்டினாலே அந்த கம்பெனியோட எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இளம் வயசில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா மெதுவாக கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுங்க, கொஞ்சம் வந்துங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் தங்கம் வெள்ளி இப்படி பிரித்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னாங்க அது உங்களுக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்கும். இங்கே ஏஜ் தான் ரொம்ப முக்கியங்க. 60 வயசுக்கு மேலே போயிட்டோம், 50 வயசுக்கு மேலே போயிட்டோம், இதுதான் இனிமேல் வந்து என்னால் ஓடி உழைக்க முடியாதுன்றவங்க பாதுகாப்பான முதலீட்டுக்குள்ளே போயிடணுங்க. இது எனக்கு பிரச்சனை இல்லை, ரிஸ்க்கும் இருக்குது ரிட்டர்ன்ஸும் இருக்குது. இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பெரிய ரிஸ்கெல்லாம் சொல்ல முடியாதுங்க. பொறுமையாக இருந்தால் போதும், காலம் கொடுத்தா போதுங்க. எல்லாம் லாங் டைம் அதாங்க. எப்பவுமே முதலீட்டுக்கு வந்து எப்பவுமே லாங் டைம் தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த டைமை நீங்கள் கொடுத்துட்டாலே அது தானாகவே மேல் நோக்கி போயிடுங்க. அதனால் இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆகணுங்க. மியூச்சுவல் ஃபண்டில் எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்கும் போதுங்க மியூச்சுவல் ஃபண்டில் வந்துங்க அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னன்னாங்க அவங்க உங்களோட ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க, நீங்கள் கொடுக்குற ஃபண்டை வந்து ஒருத்தர் மேனேஜ் பண்ணுறாங்க. அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸை அவங்க எடுத்துப்பாங்க. அதை நீங்கள் கொடுக்க தயாராக இருந்ததுங்கன்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக போகலாம். சார் இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நீங்கள் சொல்லும்போது ஒரு லாங் டேர்மாக இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ லாங் டேர்ம்னு வரும்போது ஒரு 30 வயசுலேருந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு, அவர் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கோ இல்லை ஏதோ ஒரு பர்பஸ்க்கு சேவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 50 வயசுலேயே அவர்கிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்கும், ஒரு 20 லாங் டேர்ம். பட் அதை விட்டுட்டு நம்ம 20கள்லேயே அதுவும் ஏர்லி 20ஸ்லேயே சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக இதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இல்லையா? அப்படி வராது. அதாவது என்னங்க ஃபோர்ஸ் இல்லைங்க, நான் தான் சொன்னேனே தேவையான செலவு தேவையில்லாத செலவை வந்து நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா அது ஃபோர்ஸாக இருக்காதுங்க. நான் வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்ததுன்னா அதுக்கு ஒரு லிமிட் வந்து நம்ம வந்து வச்சுக்கணுங்க. இப்போ நான் பார்த்த வரைக்கும்ங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலவுகளை வந்து கடன் வாங்கி தான் பண்ணுறாங்க. ஒரு 1 லட்ச ரூபாய் ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னு சொன்னாங்க, கண்டிப்பாக அவர் வந்துங்க ஒரு 20% 30% மேலே லோன் இருக்கக்கூடாதுங்க. அப்போ தான் அவரோட லைஃப் வந்துங்க ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஆனால் 1 லட்ச ரூபாய் நான் சம்பளம் வாங்கிட்டுங்க ஒரு 90,000 ரூபாய்க்கு நான் இஎம்ஐ கட்டுறேன், இல்லை எனக்கு வந்து ஃபோர்ஸ் இருக்குது, நான் இதை வாங்கிட்டேன் அதை வாங்கிட்டேன் ஃபோன் மாற்றிட்டேன் அப்படி என்னும்போது என்ன ஆகும்னா அவருக்கு வந்துங்க
லைஃப்பில் ஒரு நிம்மதியும் இருக்காதுங்க. அந்த குழந்தைகளையும் அவர் வந்து நல்ல நிலைக்கு வந்து அவர் வந்து கொண்டு வர முடியாத ஒரு சூழல் வரவங்க. இப்போ நான் ஜாலியாக இருக்கணும்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயம் இருக்குங்க. ஒருத்தர் மேரேஜ் பண்ணுறாருங்க, நான் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு நான் போனேன் ஒய்ஃபோடன்னு சொன்னால், ஒருத்தர் வந்துங்க நியரஸ்ட்டாக இருக்க கொடைக்கானல் போகலாம், ஊட்டிக்கு போகலாங்க. ஆனால் நான் வந்து எல்லா நாடும் சுற்றி பார்க்கணும் போதுங்க, எல்லா நாடும் நீங்கள் சுற்றி பார்க்கணுன்றது தவறு கிடையாதுங்க. அதுக்குண்டான வசதியை நம்ம உருவாக்கி இருக்கோமா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை உரிமைகளும் இருக்குங்க. ஏன்னா அது உங்கள் பணங்க. உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை உரிமையும் இருக்குங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய் கூட நீங்கள் செலவு பண்ணலாம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த 1 லட்ச ரூபாவை திரும்பி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ நேரத்தில் வருமன்றது தான் இங்கே முக்கியங்க. எனக்கு 1 லட்ச ரூபாய் நான் இன்றைக்கி செலவு பண்ணால் நாளைக்கு காலையில் அந்த 1 லட்ச ரூபாய் எனக்கு வந்து சேர்ந்துருமுன்னா நீங்கள் செலவு பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு உண்டான தகுதியை நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் நான் 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டேன்னா, எனக்கு இந்த 1 லட்ச ரூபாய்க்கு நான் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் கஷ்டப்படணும்னா இன்னும் நீங்கள் அந்த தகுதிக்கு வரலன்னு அர்த்தங்க. அப்போ உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணும்போது என்னன்னாங்க, இதுதான் மணி மேனேஜ்மெண்ட்டுங்க. என்னோட தகுதிக்கு தகுந்த மாதிரி நான் செலவு பண்ண கற்றுக்கிட்டேன்னு சொன்னால் எனக்கு பயம் இருக்காதுங்க, ஹாப்பியாக இருக்கலாம், எப்பவுமே ஹாப்பியாக இருக்கலாம், பேலன்ஸ்டாக இருக்கும். ஆமாங்க, இருக்கணும் இல்லையா? செலவு பண்ணுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தகுதி தாங்க. நான் எவ்வளோ நேரத்தில் நான் செலவு பண்ணுற காசு என் அக்கௌண்ட்டுக்கு திரும்பி வரப்போதோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஓகே. எனக்கு இன்னைக்கு காலையில் 1 லட்ச ரூபா செலவு பண்ணால் சாயங்காலத்துக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும்ப்பா, ஓகே. எவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோங்க, நிறைய பேர் காலையிலே போயிட்டுங்க 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் டீ குடிக்கிறாங்க. அதுக்காக எல்லாம் போய் டீ குடிக்க முடியுமா? ஏன்னா அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு டீ குடிக்கும் போது அதுக்கு உண்டான வியாபாரத்தை அங்கே முடிச்சுக்கிறாருங்க, நல்லா முடிஞ்சுக்கலாங்க. அதுக்குள்ள ஃபெசிலிட்டி அவர்கிட்ட இருக்குங்க. இப்போ நான் போய் டெய்லி 5 ஸ்டார் ஹோட்டலில் டீ குடிச்சிட்டு நான் செலவு பண்ணிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருந்தேன்னா, அப்போ நான் இன்னும் அந்த தகுதியை வளர்த்துக்காம நான் அதை வந்து போகக்கூடாதுங்க. அப்போ அந்த தகுதியை வளர்த்துக்கு உண்டான வாய்ப்புகளை நம்ம வந்து உருவாக்கணும். அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையா இருக்குங்க. கண்டிப்பா சார். சரி, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது இப்போ நிறைய நம்ம சொன்ன மாதிரி ஒரு பட்டனை தட்டினா நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வருது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கவும் முடியுது. நீங்க எந்தெந்த மாதிரியான ஆப்ஸை வந்து ரெஃபர் பண்ணுவீங்க இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு? இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம், இந்த ஆப் நீங்க எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் வந்து பெஸ்ட்டுன்ற மாதிரி எது சொல்லுவீங்க? இன்னும் சொல்ல போனால் இப்போ நீங்கள் சொன்னபடி நிறைய பேர் வந்துங்க சில ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ரிசர்வ் பேங்க்கோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதிலெல்லாம் நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எதை பயன்படுத்தலான்றதை தாண்டி பயன்படுத்தக்கூடாத ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ல டோன்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே 170 பேர் அதை தான் பயன்படுத்துகிறாங்க, டோன்ஸை தான் பயன்படுத்துகிறாங்க. ஓகே, பிரச்சனை அங்கே தாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஏமாற்றிட்டாங்க, இவங்க ஏமாற்றிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து ஆல்ரெடி அங்கே ஒரு விழிப்புணர்வை அவங்க வந்து உருவாக்கி இருக்காங்க. அதே மாதிரி தாங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகும்போதுங்க செபி சில கட்டமைப்புகளை கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாருக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த புரோக்கர்கிட்ட நீங்கள் போகணும், அந்த புரோக்கருக்கு உண்டான தகுதிகள் என்னன்றதை அவங்க ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க என்ன நம்ம ரூல் என்ன சொல்லியிருக்கோ, கவர்மெண்ட் அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுக்குள்ளே இருக்கிற கட்டுப்பாட்டுக்குள்ளே எந்த முகவர்கள்கிட்டையும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்க. அப்படி எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்ஸுக்குள்ளேயுமே வந்துருச்சுங்க. நீங்க எங்க பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்லயே ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி, ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க அங்கேயே வந்து நீங்க வந்து முதலீடு வந்து ஆரம்பிக்கலாம். ஆமாங்க, இன்னைக்கு எல்லாருமே முகவர்களா மாறிட்டாங்க. இப்ப நாங்க இருந்த காலத்தெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்புகள் கிடையாதுங்க. இன்னைக்கு எல்லா பேங்க்ஸுமே முகவர்கள் தாங்க. அப்ப அங்க வந்து உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும், பயமும் இருக்காதுங்க. எல்லா பேங்க்ஸ்லயுமே இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அது மூலிமா அவங்க வந்துங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாங்க, ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. அப்படி தான் போனோங்க. ஓகே, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பண விஷயத்தில், ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து நம்ம அம்மாக்கள் கூட வேலைக்கு பெருசாக போகல அப்படின்னாலும் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த காசை வந்து அஞ்சரை பெட்டியிலலாம் கடுகு டப்பாலெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க கிட்ட ஒரு தொகை இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுமே வந்து நிறைய வேலைக்கெல்லாம் போகிறாங்க. ஆனால் செலவு பண்ணுறதும் வந்து அதுக்கு கணிசமாக உயரத்தான் செய்யுது. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ட பணத்தை கையாளுற விதத்தில் நீங்கள் பார்க்குற ஒரு மிஸ்டேக், இது பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? செலவு பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் ஓகே, பட் இதை வந்து அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறாங்க, இதை அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே நான் பார்த்த வரைக்கும்ங்க வேலை பளு அதிகமாக இருக்குங்க. இந்த வேலை பளு அதிகமாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து அதுக்கு ஒரு வடிகால் தேடுறாங்க. ஒரு 2 நாள் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வடிகால் தேடுறாங்க. அது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து பெரிய அளவில் வந்து வேலைக்கு போனது கிடையாதுங்க. கொடுத்த காசை வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் எல்லாம் வந்து காசை சம்பாரித்து பெண்கள்கிட்ட கொடுத்து அவங்க தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நிறைய பேருக்கு என்ன சம்பாதிக்கிறதுன்னு கூட தெரியாதுங்க, அப்படியே கவரோட கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து அதை மேனேஜ் பண்ணி அதை 1 2 ஆக்கி 2 3 ஆக்கி இன்றைக்கி இவ்வளோ தூரம் அவங்க தான் பெரிய அறிவாளிகள்.
அந்த பணத்தை உருவாக்குறதுல அவங்க தான் பெரிய அறிவாளிகள். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு வடிகால் தேவைப்படுதுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அது என்னன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. இது போயிட்டு நம்ம 2 நாள் வந்து நம்ம ரிலாக்ஸாக இருந்துட்டு வந்துட்டோம்னா நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா அப்படின்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேது. ஆனால் அந்த 2 நாள் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு சனி ஞாயிறு எங்கன்னா வெளியே போயிட்டு வரலாம் போது ஆமாங்க. அது என்ன ஆகுதுன்னா அது வீண் செலவை நிறைய இடத்துல உருவாக்கிடுதுங்க. திரும்பி நீங்கள் திங்கக்கிழமை வந்து அதே ஆஃபீஸுக்கு தான் போய் ஆகணும், அதே வேலைகள் தான் இருந்துக்கிட்டு இருக்கோங்க. இப்போ இந்த மாதிரி செலவுகள் வந்து அடிக்கடி வெளியில் போகிற செலவுகள்ங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பெண்கள் வேலைக்கு போகிறதுனால வீட்டு வேலைகள் வந்து அவங்க வீட்டில் வெளியில் போயிட்டு வந்து வீட்டு வேலைகள் செய்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கடினமான வேலையாக இருக்கிறதுனால அவங்களும் உடல் தானே, அவங்களுக்கும் வலி இருக்கும் இல்லையா. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹோட்டல் போயிடலாம், சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உருவாகுது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சனி ஞாயிறில் ஒரு ஹோட்டலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கியூ நிற்குதுங்க. எல்லா ஹோட்டல்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க இவங்கெல்லாம் வீட்டில் சமைக்கிறாங்களா இல்லையான்னு கூட நிறைய பேர் வந்து கேட்பாங்க. பட் சமைக்கிறாங்களா இல்லையான்றதை விட ஒரு வாரம் முழுதும் அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஆமாம் அப்போ வருது. ஆனால் இதெல்லாம் என்னன்னா இது மட்டுமே நமக்கு ஒரு ரிலாக்ஸ் இல்லை, இதையும் நம்ம குறைக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே இன்றைக்கி வந்துங்க குழந்தைகளை அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகணும்னா இன்றைக்கி எல்கேஜியில் நீங்கள் போய் ஒரு சீட் வாங்கினதுனாலே 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் கேட்குறாங்க இல்லைங்களா. அப்படி இருக்கும்போதுங்க ரைட் நம்மளோட சில விஷயங்களை நம்ம குறைச்சிக்கிட்டு நம்மளை நம்பி வந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து சேமிப்பை கொடுக்கணும். அதாவது குழந்தைங்களுக்கு நீங்கள் படிப்பு மட்டும் கொடுத்துட்டா போதாதுங்க. படிப்புன்றது எல்லாமே எல்லாரும் கொடுத்து தான் ஆகணும், அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. நம்மளால் முடியும் போது நம்ம உழைச்ச பணத்தில் ஏதாவது கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்க முடியுமா அது அவங்க லெவலுக்குங்க என்னன்னா இருக்கட்டும். நீங்கள் 1 சவரன் சேர்த்து கொடுத்தாலும் இந்த குழந்தைக்கு வந்து ஒரு சப்போர்ட் தானேங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து அவங்க வந்து உருவாக்கிக்கிட்டுங்க கொஞ்சம் செலவுகளை வந்து குறைக்கணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய செலவுகளையே நீங்கள் வந்து குறைக்கணுங்க. ஏன்னா நான் நிறைய இடத்துல சொல்கிறது இப்போ நம்ம வந்து ஒரு கார்ப்பரேட் உலகத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கோங்க. உங்களோட செலவினங்களை வந்து அதிகப்படுத்துறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம்னு எடுத்திங்கன்னா ஒரு ஆணுக்கு விற்கிற க்ரீமுக்கும் பெண்ணுக்கு விற்கிற க்ரீமுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200% கூட இருப்பாங்க. பெண்களோட க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களோட க்ரீமோட பார்த்திங்கன்னா 100லேருந்து 200% கூட இருப்பாங்க. அப்போ செலவினங்களை வந்து அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ பெண்கள் எல்லாம் வாங்குகிற பொருட்களை எல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்களான்னு பார்த்தா உபயோகப்படுத்துறது இல்லைங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆடைகள் எடுக்கிறது வந்து ரொம்ப குறைச்சலாக இருந்ததுங்க. இப்போ அவங்களும் வேலைக்கு போகிறதுனால என்ன ஆகுதுன்னாங்க நிறைய ஆடைகள் எடுக்கிறாங்க. இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் வந்துருச்சு. இந்த ஆன்லைன் ஷாப்பிங் இன்னும் ஒரு செலவினத்தை வந்து எடுக்குதுங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் ஆன்லைனில் எடுத்துக்கிறாங்க. இவங்க வாங்குற உடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அணிறாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாதுங்க. எல்லாருமே இந்த ஒரு என்ன சொல்கிறதுங்க, இது ஒரு ஸ்டைலாக மாறி போச்சுங்க. இதை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா வேலைக்கு போகாத பெண்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை கற்றுக்கிற விதம் தாங்க. இன்றைக்கி ஆடைகளுக்கு செலவு பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்குங்க, ஆண்களை விட பெண்களுங்க. இதெல்லாம் வந்து அவங்க வந்து குறைக்கணும். ஏன்னா நம்மளோட ஆடை வைத்து நம்மளுக்கு எந்த மரியாதையும் கிடைக்க போகிறது இல்லைங்க. ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்கிறாங்களே இருக்குங்க. அதுக்காக வந்து நம்ம வாங்குற காசெல்லாம் இதுக்கு செலவு பண்ணிட்டோம்னா இன்னைக்கு நீங்கள் போய் தொட்டாலே 2000 3000 ஆகுதுங்க. நம்ம இப்படி செலவு பண்ணிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் சம்பளத்தையே நீங்கள் நம்பி இருக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே இருப்பீங்க. அதை தாண்டி நம்ம வரணுங்க. கொஞ்சம் சேமிப்பு இருக்கும்போது தாங்க ஒரு தைரியம் வந்து இருக்குங்க. அந்த லெவலை நம்ம தான் மாற்றிக்கணுங்க. கண்டிப்பாக சார். சார் ஒருத்தர் வந்து அவரோட செல்வத்தோட நிலையை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஸ்லோவாக ஸ்டெடியாக தான் வந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ண முடியும், எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியும். ஹை ரிஸ்க் இருக்கிற இடத்துல நமக்கு காசும் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஸ்லோவாக ஸ்டெடியாக ஒருத்தர் வந்து அவருடைய செல்வ நிலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னா அவர் என்னென்னலாம் பண்ணணும்? அதாங்க இப்போ வந்துங்க புதுசாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ தான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னவங்க அவங்க ஒரு பிளான் பண்ணிக்கணுங்க. எவ்வளோ வந்தாலும் நமக்கு பத்தாதுன்றது கட்டாயம் தாங்க. ஒரு 25,000 பெரிய அளவில் சேமிக்க முடியுமான்னா கஷ்டம்தான்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சேமிச்சு தான் ஆகணும். ஏன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லைங்க, வேறு வழி இல்லைங்க. அப்போ நம்ம சேமிச்சு தான் ஆகும். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு 200 நம்மளால் சேமிக்க முடியுமா? அந்த 2000 நம்மளால் சேமிக்க முடியுமா? அந்த 2000 உண்டானபடிங்க ஒரு 500 ஆர்டியில் போடுங்க. ஒரு 500 வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி கோல்டு பீஸோ சில்வர் பீஸோ வாங்குங்க. ஒரு 500 மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. இந்த மாதிரி தான் அவங்க வந்து பிரித்து போட்டுங்க. தன்னோட எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுங்க,
அதிகமான பெரிய பணத்துக்கு ஆசைப்பட்ட அத்தனை பேரும் இருக்கிற பணத்தையும் இழந்தது தான் மிச்சவங்க. பெரிய பணத்துக்கு ஆசைப்பட்ட அத்தனை பேரும் இழந்தது தான் மிச்சவங்க. நீங்கள் சிறிய பணத்துக்கு ஆசைப்பட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களா, அது பெரிய பணமாக மாறி போயிடுங்க. அப்போ நீங்கள் வந்து சிறிய சிறிய சேமிப்புக்குள்ளே 2000 ரூபாய் தான் இருக்கா, பரவாயில்ல, அதை வீண் செலவு பண்ணாமல் ஒரு ஆர்டி ஒரு 500 ரூபா போடுங்க, ஒரு கோல்டு பீஸ் சில்வர் பீஸில் ஒரு 500 ரூபா போடுங்க, மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம் போடுங்க, ஸ்டாக்ஸ் வாங்குங்க, ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸில் வந்து வாங்குங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே வரும்போது பரவாயில்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்க, அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வருங்க. இது திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாதுங்க, ஒரு 30 வருஷம் 20 வருஷம் கழிச்சு உங்கள் ரிட்டையர்ட் லைஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அமௌண்ட் வந்து உங்கள் கையில் இருக்குங்க. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வேலை பளு ரொம்ப அதிகங்க. அப்போ எல்லாருமே முன்ன மாதிரி வந்து ஒரு அரசாங்க வேலை மாதிரி ஒரு 60 வயசு வரைக்கும் வேலை பண்ண முடியுமான்னா கஷ்டங்க இல்லைங்களா? அப்போ அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே ரிட்டையர்ட் ஆகணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுங்க. அப்போ அவங்க வேலை தொடங்கும் போதே அதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து அவங்க உருவாக்கணுங்க. ரைட், நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் 50 வருஷத்துக்கு அப்புறம் நான் உழைக்க மாட்டேன்ப்பா அப்படின்னும் போது இந்த 30 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 30 வருஷத்தில் அவங்க சேர்க்க போகிற பணம் தாங்க அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த போதுங்க. ப்ளஸ் அவங்களுக்கு அவங்க குழந்தைகளுக்கு உண்டான நல்ல கல்வியை வந்து கொடுக்க போதுங்க. இவங்க ரிட்டையர்ட் லைஃபுக்கு அதுதான் பாதுகாப்பாகவும் இருக்க போதுங்க. அப்போ என்ன பண்ணணும்னாங்க, இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்டை வந்துங்க நான் 60 வயசை நான் உழைச்சிக்கிட்டே இருப்பேங்கன்றது போதில் நான் ஒரு 40 வயசுலேயே நான் கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படி எனும்போது இப்போத்துலேருந்தே அவங்க சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அது க்ரோஸில் கூட மாறி போயிடுங்க. இன்னைக்கு வாய்ப்புகள் அவ்வளோ இருக்குங்க. அப்படிதான் எல்லாமே வரலாறு தானேங்க, எல்லாமே வரலாறு தானே. அப்போ அந்த மாதிரி ஆயிருக்கேன் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி கோடிகளில் மாறி இருக்குல்ல. அப்போது இப்போ நம்ம ஆரம்பித்தோம்னா அது கோடிகளில் மாறும்போது நீங்கள் ஒரு 10 வருஷம் முன்னாடியே நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடலாங்க. அதுக்குண்டான வாய்ப்புகளை இப்போத்துலேருந்தே உருவாக்கணுங்க. கண்டிப்பாக சார். சார் ஃபைனலாக ஒரு கேள்வி, இப்போது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் தாண்டி புதுசாக இந்த இன்வெஸ்ட் பண்ண வர இளைஞர்களுக்கு வந்து இந்த ட்ரேடிங்னு ஒரு விஷயமும் இப்போ பரவலாக நம்ம பார்க்கணும். நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், இன்றைக்கி நீங்கள் காசு போட்டிங்கன்னா நாளைக்கே வந்து நீங்கள் மல்டி மில்லியனர் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி, உங்கள் லக் ஃபேக்டர் அப்படின்ற மாதிரி நிறைய அந்த பிரெயின் வாஷ் பண்ணுற விஷயமும் பார்க்க முடியுது. ஸோ புதுசாக வரவங்களுக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது. இந்த நம்ம இவ்வளோ நேரம் பேசினது சிறுதுளி பெருவெள்ளம், ஒரு லாங் டேர்மில் நமக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ட்ரேடிங் வந்து எந்த அளவுக்கு நம்ம பணத்தை காலி பண்ற ஒரு டாக்டிக் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அதாவதுங்க நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வரும்போது செபியோட ஆப் ஆன் பண்ணும்போதே 100க்கு 90 பேர் ஃபெயிலியர் தான் வருதுங்க. அந்த டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க. அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னாங்க, இங்கே வந்து யாரும் வந்து ட்ரேடிங்கில் வந்து அடிப்படையிலேருந்து கற்றுக்கிறது இல்லைங்க. யாரோ சொன்னதுனால தான் அவங்க ட்ரேடிங் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த கோவிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி இருக்கிற பணத்தை இழந்தது தான் மிச்சம். அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க. ஆமாம், எதையும் வந்து அவங்க வந்து சம்பாதிக்கலாங்க. அப்போ ட்ரேடிங்ன்றது வந்து ரொம்ப பெயினுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி கிடையாதுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து டைம் இருக்குங்க. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு விற்றுக்கலாம், நாளை மறுநாள் விற்றுக்கலாம், 10 வருஷம் கழிச்சு விற்றுக்கலாம். அது எப்படி இருந்தாலும் அது மேல் நோக்கி தான் போய் ஆகணும்ன்றது விதிங்க அதுங்க. அதனால் அதில் வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் இது அப்படி இல்லைங்க. காலையில் 9:15 ஆரம்பித்து நான் 3:30 மணிக்குள்ளே முடிச்சாகணுங்க. முடிக்கும் போது என்ன பிரச்சனை என்னங்க, இவங்க சரியான டைரக்ஷனை தேர்ந்தெடுக்கலன்னு வச்சிங்களேன், சிக்கல் வந்துடுங்க. ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வாங்கி மட்டும்தான் வைக்க முடியும். நீங்கள் வாங்கி வைக்கலாம், அவங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு உண்டான ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஆனால் ட்ரேடிங் அப்படி இல்லைங்க. நீங்கள் வாங்கியும் விற்கலாம், பை அண்ட் செல்லும் இருக்குது, செல் அண்ட் பையும் இருக்குங்க. நீங்கள் வித்துட்டும் வாங்கி தரலாங்க. அப்போ 2 டைரக்ஷன் இருக்குங்க. அதில் நிறைய மேனிப்புலேட் ஆகுங்க. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்காங்க, ஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்போது நம்மளாம் அது ஒரு இப்போ நான் நிறைய இடத்துல சொல்கிறதுக்கு, நான் வந்து நியர்லி ஒரு 33 வருஷமாக நான் வந்து மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணவங்க. 33 வருஷமாக இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்காங்க. இதை வந்து சரியாக அந்த சமயத்தை கவனித்து அந்த டெக்னிக்கலோடு நீங்கள் போகலன்னு சொன்னால் லாஸ் கண்டிப்பாக வந்துடுவாங்க. பட் அவ்வளோ மைனூட்டாக உங்களால் பார்க்க முடியுமான்னா உங்கள் சூழல் வந்து அங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. இங்கே ட்ரேடிங்குள்ளே வர்றவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பண்ணுறேன், ஒரு ஆப் வச்சுக்கிட்டு அதில் நான் ட்ரேட் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுருக்காங்க. இவங்க அந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணி எடுக்க முடியுமான்னு சொன்னால் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாதுங்க. இது ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்து வாங்க வேண்டிய விஷயங்க. அதை தாண்டி ட்ரேடிங்கில் வந்து ஏன் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னா, இதை யாரும் வியாபாரமாக எடுத்து பண்ணுறது இல்லைங்க. இதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க மெதுவாக. அதுதான் இங்கே பிரச்சனைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. அப்போ என்ன ஆகும்னா, எந்த ஒரு அடிக்ஷனுக்குள்ளேயும் நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுலேருந்து எந்த சந்தோஷத்தையும் எந்த பலனையும் நீங்கள் எடுக்க முடியாதுங்க. இவங்களுக்கு காலையில் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகணும்ன்ற ஃபோர்ஸுக்குள்ளே வந்து போயிடுறாங்க. இப்போ நாங்களே வந்துங்க எங்கள் கிட்ட வர கிளாஸ்க்கு வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணுறோங்க, உன்னால் பண்ண முடியுமா முடியாதா. அது எங்களுக்கு தெரியும் யாரால் பண்ண முடியும் யாரால் பண்ண முடியாதுன்ட்டுங்க. ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருக்கிற யாருமே ட்ரேடுக்குள்ளே வரக்கூடாதுங்க. நான் வந்துங்க ட்ரேட் பண்ணி
மளிகை வாங்கினோங்க, நான் ட்ரேட் பண்ணி வாடகை கட்டினங்க, நடக்கவே நடக்காதுங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணி கரெக்டான ட்ரேடராக இருந்து லாபம் வந்தால் நீங்கள் மளிகைனா வாங்கிக்கிங்க, வாடகைனா கட்டிங்க. ஆனால் ஃபோர்ஸ் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா ரிவர்ஸ் ஆகிடும். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருக்கவே கூடாதுங்க. அதை தாண்டி வந்துங்க, நான் வந்து ஒரு டிரைவராக இருக்கேன், நான் ஸ்விக்கியில் இருக்கேன், நான் ஜொமேட்டோவில் இருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் அந்த வேலைக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுமே ஒழிய இதுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாதுங்க. ஏன் வரக்கூடாதுன்னாங்க, உங்களோட பணி வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. அதை தாண்டி நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஏன்னாங்க இது ஒரு நிமிஷம் போனாலும் மாறிடுங்க. அப்போ நீங்கள் வந்துங்க ட்ரேடிங்குள்ளே வரக்கூடாதுங்க. நான் சொல்கிறது ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும், ட்ரேடுக்குள்ளே வரக்கூடாதுங்க. ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒரு 9:15 லேப்டாப் எடுத்து நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட முடியுமா? அங்கே பிரச்சனைகள் வரவங்க. அப்போ இந்த சூழலெல்லாம் உங்களோட சூழல் வந்து கரெக்டாக அங்கே இருக்கணுங்க. ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு புக் எழுதிக்கிட்டு இருக்கேங்க, அனலைஸ் பண்ணி ட்ரேடரை பற்றிங்க. நான் ஏற்கனவே பங்குச்சந்தை ரகசியம்னு ஒரு புக் எழுதியிருக்கேன். இப்போ அனலைஸ் பண்ணி ட்ரேடருக்காகவே எழுதிக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்த வரைக்கும் நாங்கள் என்னென்னா, யார் வந்து காலையில் வந்துங்க சிஸ்டம் முன்னாடி ஹாப்பியாக உட்கார்றாங்களோ, பிரச்சனைகள் இருக்கும், அதையெல்லாம் தள்ளி விடுங்க. அதை தாண்டி ஓரளவுக்காவது ஒரு சந்தோஷமாக உட்கார்றவங்க பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ட்ரேடிங்கில் ப்ளஸில் இருக்காங்க. ஏதாவது ஒரு அழுத்தத்தோடு உட்கார்றாங்கன்னு வச்சிங்களா, அவங்க மைனஸுக்கு போயிடுறாங்க. அப்போ இங்கே உங்கள் சூழல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி அடிப்படை மிஷினில் ஒர்க் பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, மெதுவாக வாங்க, உங்களுக்கு நிறையா பணம் கொடுக்கறதுக்கு மார்க்கெட் ரெடியாக இருக்குது. ஒன்று மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போயிருங்க, அப்படி இல்லையா நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அது உங்களுக்கு கை கொடுக்கும். வர்ற காசில் வந்துங்க ஆட்டோ ஓட்டுறங்க, எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ வரணும், 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பட் அதை விட்டுட்டு நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வந்தால் என்ன ஆகும்னாங்க, இந்த ட்ரேடிங் லாபத்தையும் கொடுக்கும் நஷ்டத்தையும் கொடுக்குங்க. ஒரு நாள் உங்களுக்கு 1000 ரூபாய் ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுங்க, கிடைக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு 1000 ரூபாய் இந்த இதில் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு அந்த ஆட்டோ தொழில் உங்களுக்கு ரொம்ப சின்னதாகிடுங்க. ஏன்னா அந்த ஆட்டோ தொழில் தான் உங்களுக்கு 10 வருஷமா உங்களுக்கு காப்பாற்றிக்கிட்டு இருந்ததுங்க. திடீர்னு உங்களுக்கு என்ன தோணும், என்ன 5 நிமிஷத்தில் 1000 ரூபாய் கிடைச்சிருச்சு, எதுக்கு நம்ம போய் ஆட்டோ ஓட்டணும்னு. ஆனால் ஆட்டோ ஓட்டினா டெய்லி 1000 ரூபாய் கிடைக்குங்க, இதில் 1000 ரூபாய் நஷ்டம் கூட வரவங்க. அப்போ ஃபஸ்ட்டுங்க ட்ரேடுக்குள்ளே நம்ம வரதுக்கு முன்னாடிங்க இந்த பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகுமா? எல்லா பிஸ்னஸும் எல்லாருக்கும் செட் ஆகாது, புரியுதுங்களா? இந்த பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகுமா? இந்த பிஸ்னஸ்க்குள்ள என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கு, இதையெல்லாம் நம்மளால புரிஞ்சிக்க முடியுமா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்மளால அனலைஸ் பண்ண முடியுமா? அந்த அனலைஸ் பண்றவங்க மட்டும் தான் இந்த சிஸ்டத்துக்குள்ள வரணுங்க. அதை தாண்டிங்க மைண்ட் ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கணும், எந்த கமிட்மெண்ட்டையும் இருக்கவே கூடாதுங்க. அப்படி இருந்தாதான் ட்ரேடிங்ல வந்து வின் பண்ண முடியும். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி கிடையாது, நீங்க எவ்வளவுனா இன்வெஸ்ட் பண்ணலாம். நமக்கு அதுக்கு எண்ட் ஆஃப் தி டே கட்டாயமா கை கொடுக்க தான் போகுது, ஏமாத்தாதுல கண்டிப்பா கொடுத்து தானே ஆகணும். இந்தியா வல்லரசாக போகுது, பொருளாதாரத்துல மேல் நோக்கி போதனும் போது ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் எப்படி ரிட்டர்ன் ஆக முடியும்? இதை பேஸ் பண்ணி தானங்க எல்லா இண்டஸ்ட்ரியும் வளர்ந்தாதானங்க இந்தியா வளர முடியுங்க. அப்ப ஸ்டாக் மார்க்கெட் மேல் நோக்கி தானே போகணும், ரிவர்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாதுங்க. அப்படி இருக்கும் போதுங்க ட்ரேடிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் டூரேஷனை கரெக்டாக கேல்குலேட் பண்ணி யார் வந்துங்க அதை சரியாக புரிதலோடு பண்ணுறாங்களோ அவங்க சக்ஸஸ் ஆக முடியும். ஆனால் அந்த புரிதலுக்கு உண்டான ஆட்கள் ரொம்ப குறைச்சலாக இருக்காங்க. நான் தான் சொல்கிறேனே, அந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது வர்ற வேகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே மெதுவாக அவங்க வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு காலையில் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே ஆகிடுறாங்க. அதே மாதிரி யாருமே இங்கே ட்ரேடுக்குள்ளே வர்றவங்க யாரும் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கறதே கிடையாதுங்க. எல்லா வியாபாரத்திலையும் ஆப்பர்ச்சுனிட்டி மெயின். ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ணணுங்க. யார் லாபத்தை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உங்கள் பொருள் எடுத்து கொடுக்கணுங்க. இதுதானே வியாபாரங்க, கரெக்டாக இல்லைங்களா? எதிர்கடையில் வந்து நிறைய பேர் வியாபாரம் பண்ணுறாங்கன்றதுக்காக நம்ம ஊரில் போகிறவங்களுக்கெல்லாம் கடன் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? வியாபாரம் போது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும், நமக்கு உண்டான கஸ்டமர் வந்தால் நம்ம எடுத்து கொடுக்குறோங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற அன்றைக்கி மட்டும் ட்ரேட் பண்ணுறாங்களான்னா இல்லைங்க, 20 நாளும் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 20 நாளும் ட்ரேடு கிடைக்காதுங்க. என்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அன்றைக்கி மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். 20 நாள் எனக்கு 5 நாள் கிடைச்சாலும் போதும் ஆப்பர்ச்சுனிட்டி, அன்றைக்கி மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணுவேன்னு முடிவு பண்ணாங்கன்னா ட்ரேடர் வின் பண்ணிடலாங்க. ஆனால் அந்த மைண்ட் செட் வரத்துக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஞானி மாதிரி மாறணுங்க, மெச்சூரிட்டி வரணுங்க. பட் ஆனால் என்னன்னா இவங்க இதுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே பெரிய பணத்தை தொலைச்சிடுறாங்க. இன்னைக்கு நான் நிறைய இடத்துல சொல்கிறதுங்க, இப்போ நிறைய பேர் வராங்க, எங்களை பார்க்க வராங்க இல்லைங்களா, எல்லாருமே எனக்கு புதுசாக வந்து நான் ட்ரேடில் சம்பாதிக்கணும் சார் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மிங்க. நான் விட்ட பணம் வந்தால் போதுங்கன்னு சொல்கிறவங்க தான் ரொம்ப அதிகங்க. விட்ட பணத்துக்காக தான் இப்போ நிறைய பேர் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்போ நான் அப்படிதான் ஆகிட்டாங்க, அப்படிதான் பண்ணிட்டாங்க இவங்க, அப்படிதான் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் பணத்தையே தொலைச்சிட்டு உங்கள் பணத்தையே தேடுறதுல என்ன அர்த்தம் இருக்குங்க? அதனால தான் நாங்கள் புதுசாக வர்றவங்களுக்கெல்லாம் சொல்கிறது, நீங்கள் வராதிங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட போயிருங்க, வந்துட்டு சிக்கிக்கிட்டு அப்புறமா, ஏன்னா புரிதல் இருக்கா, உங்களுக்கு சூழல் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு வியாபாரத்துக்குள்ளே வரும்போதுங்க அந்த வியாபாரத்துக்குள்ளே எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும், எத்தனை பேர் தோற்றுருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ தோற்றவங்க அதிகமாக இருந்தால் அந்த வியாபாரத்துக்குள்ளே வராதிங்க.
ஜெயிச்சவங்க அதிகமாக இருந்தால் நீங்கள் வியாபாரத்துக்குள்ளே வாங்க. ஏன்னா ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, நீங்களும் கூட சேர்ந்து ஏதாவது ஒரு வகையில் ஜெயிச்சிடலாங்க. அப்போ தோற்றவங்க நிறையா இருக்கும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்போ கேர்ஃபுல்லாக இருக்கும்போது நீங்கள் வரணும்னு சொன்னால் அதுக்குண்டான அனுபவங்களையும் அதுக்குண்டான டெக்னிக்கையும் நீங்கள் வளர்த்துக்கிட்டு நீங்கள் வரும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. யாரும் அவர் சொன்னாருங்க, இவர் சொன்னாருங்க, அவர் சம்பாரிச்சிங்கன்னா அந்த யூடியூப்பில் பார்த்தேன், இந்த யூடியூப்பில் ஒன்றும் நடக்காதுங்க. ஏன்னா பணத்தோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுங்க. இன்ட்ராடே ட்ரேடருக்கு அந்த பணத்தோட வேல்யூ வந்து இன்னும் புரிய ஆரம்பிக்கலைங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப பெரிய போராட்டத்துக்குள்ளே தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம், அடிப்படை காரணம் என்னென்னா இந்த வியாபார தன்மையை அவங்க முதல் புரிஞ்சுக்கலங்க. வியாபாரத்தோடு அவங்க ஒத்து போலங்க. ட்ரெண்டோடு போனோம்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் அவங்க ட்ரெண்டோடு போகிறதில்ல. ஒரு பணம் லாஸ் வந்தவுடனே அந்த பணத்தை எப்படி கவர் பண்ணுறதுன்றது தான் குறிக்கோளாக இருக்காங்களே வழியே. நம்ம இன்றைக்கி நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க, இதோட என்னைக்கு வருவா அன்றைக்கி போனோங்க, மாதத்தில் 5 நாள் தான் நான் ட்ரேட். ஏன்னா இது உங்களோட ஓன் பிஸ்னஸ். அப்போ ஓன் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடை திறந்தவுடனே வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நடக்காதுங்க. இப்போ இது உங்கள் ஓன் பிஸ்னஸ். அப்போ எனக்கு ஒரு வாரத்தில் ஒரு ட்ரேட் வந்தாலும் பரவாயில்லைங்க, நான் நல்ல ட்ரேடாக எடுப்பேங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கணும். நான் இந்த இடத்துல வாங்கினேன்னா 30 ரூபா கிடைக்கும், லாஸ் வந்தால் 10 ரூபா தான் வரும். அப்போ என்ன ஆகணும்னா இதுதான் மணி மேனேஜ்மெண்ட். வந்தால் 30 ரூபா, போனால் 10 ரூபா. நீங்கள் 10 ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்க, ஒரு 5 ட்ரேடில் 10 ரூபா போனாலும் இது 5 ட்ரேடில் 30 ரூபா கிடைக்கும். அப்போ நெட்டாக நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கும். நிறைய கேல்குலேட் பண்ணணுங்க. இப்போ நாங்கள் 33 வருஷமாக இருக்கோன்றதுக்காக சும்மா போயிட்டு நேரம் எதனா வாங்கினா மேலே போயிடாதுங்க. இன்றைக்கும் நான் அனலைஸ் பண்ணால் தான் பணம் கொடுக்கும். அதை பற்றி நிறைய ஸ்டடி பண்ணணும், கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கணும், அதோட ப்ராசஸே ஆமாங்க. இன்னைக்கு சந்தை வந்துங்க புதுசாக ஓப்பன் ஆகுதுங்க. அப்போ இன்னைக்கு சந்தை எப்படி போகுதுன்றதை நான் புரிஞ்சு வாங்கினா மட்டும்தான் எனக்கு லாபம் கொடுக்குங்க. என்னோட அனுபவம் இதில் வந்து லாபத்தை கொடுக்காதுங்க. மற்ற மோசமான விஷயங்களை எல்லாம் நான் அனுபவமாக எடுத்துக்கலாம், மற்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு அனுபவமாக கிடைச்சு. ஆனால் ட்ரேடுன்றது புதுசுங்க. நான் இப்போ உட்காரும் போதுங்க இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன மாதிரி இருக்கோ அந்த ட்ரெண்டோட நான் போகும்போது தான் எனக்கு பணம் கிடைக்குமே ஒழிய எனக்கு இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எதையாவது ஆனால் லாஸ் தான் ஆகுங்க. அதனால் நிறைய புரிதல் வேணும். இன்ட்ராடேன்றது வந்துங்க ஈஸி கிடையாதுங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயங்க. அதனால் புதிதாக வர்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. எடுத்தங்கவுத்தன் வந்துட்டுங்க சிக்கிக்கிட்டுங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. ஏற்கனவே இருக்கிறவங்களும் ஒரு டிசிப்ளினுக்குள்ளே வரணும். இல்லைங்க நான் புதுசாக வரேன், நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்க, எனக்கும் ஆசையாக இருக்கேன்னா அந்த டிசிப்ளினோடு நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற நீங்கள் மட்டும் டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும். இன்றைக்கி டெக்னிக்கலாக படிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. நிறைய கூகுளில் போய் தட்டினாலே நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது இன்னும் வந்து சக்ஸஸ் பண்ணலாங்க. கண்டிப்பாக சார், நிறைய விஷயம் இன்றைக்கி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை, டூஸ் அண்ட் டோன்ட்ஸில் தொடங்கி ட்ரேடிங்கில் செய்யப்படுற தவறுகள் பற்றி, அது யாரெல்லாம் செய்யலாம் யாரெல்லாம் செய்ய வேணாம் அப்படின்ற ஒரு நல்ல அட்வைஸோடு முடிச்சிருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நேயர்களே. கண்டிப்பாக இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.